ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை ஈரான் முடக்கியுள்ளதால் இந்த ஜலசந்தியில் ஏராளமான கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானின் அனுமதி பெறும் கப்பல்கள் மட்டுமே இந்த ஜலசந்தியை கடந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்றன. உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் சர்வதேச கப்பல் போக்குவரத்துறைக்கு வரலாறு காணாத சவாலாக மாறியுள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு IMO எச்சரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 2000 கப்பல்கள் இயக்க முடியாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 20,000 கடலோடிகள் மற்றும் கப்பல் பணியாளர்கள் சிக்கியுள்ளதாக IMO அமைப்பின் செயலாளர் நாயகம் அர்சோனியோ டொமெங்கியுஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீண்ட காலமாக அங்கேயே முடக்கி கிடப்பதால் பணியாளர்கள் கடுமையான மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வுக்கு உள்ளாகி இருப்பதாகவும், மேலும் கப்பல்களின் இயங்குதன்மைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தீர்ந்து வரும் நிலையில் காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடுகளை வழங்க மறுப்பதும், ஒப்பந்தங்களை ரத்து செய்து அதிக கட்டணங்களை விதிப்பதும் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேற மனிதாபிமான வழித்தடம் ஒன்றை அமைக்க IMO தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள கப்பல்களுக்கான பாதுகாப்பு திட்டம் நிலைத்தன்மையற்றது என டொமெங்கியோஸ் விமர்சித்துள்ளார். மேலும் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான எவ்வித உறுதியும் இல்லாத நிலையில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து உதவி கேட்டு அவர்கள் இமெயில் மூலமாக தாங்கள் சார்ந்த நிறுவனங்களுக்கும் நாடுகளுக்கும் அனுப்பி வருகின்றனர்.